வணக்கம் நண்பா. இது நம்ம சேனல் Charteredwizard. நான் உங்கள் கோவர்தன் பேசுகிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப பேசிக்ஸ் தான், இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். பிகாஸ் எல்லாத்துக்குமே எக்ஸல்ங்கிறது தெரியணும். பிகாஸ் எல்லா ஃபீல்ட்லையுமே எக்ஸல் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேப் டெஸ்ட், மெர்ஜ் அண்ட் சென்டர். ஃபஸ்ட்டு ரேப் டெஸ்ட்னு பார்த்துருவோம். இதில் நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் Charteredwizard எங்கெந்த இந்த கம்பெனிலாம் வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் அதோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாட்டா, அடுத்து ஏதோ ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு தெரியல இருங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்லா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏதோ ப்ரைவேட் லிமிட்டட்னு ஏதோ கரெக்டாக தெரியல. கிளிக் பண்ணனே தெரியுதா? மைக்ரோசாஃப்ட்டில் நம்ம ஷேர் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இது நமக்கு நீட்டாக தெரியல. ஹோம் டேப் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரேப் டெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு நீட்டாக தெரியுதா? மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் ப்ரைவேட் லிமிடெட். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியணும் அப்படின்னா வெத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெத்து பற்றி அப்புறம் நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எல்லாமே நம்ம பேசிக் எடுத்திருக்கோம். அதாவது எக்ஸல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? இப்போ ரேப் டெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதாக இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், Charteredwizard is our favorite channel. Charteredwizard is our favorite channel. ஓகேங்களா? இந்த சேம் ஹச் காலத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆல்ட் HW ஷார்ட்கட் வைக்கணும். Charteredwizard is our favorite channel. ஓகே, உங்களுக்கு வேணும்னா விட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கொஞ்சம் கிளிக் பண்ணி இந்த இடத்துல எட்ஜில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீட்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதான் ரேப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மெர்ஜ் சென்டர் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவேன். மெர்ஜ் அண்ட் சென்டர், மெர்ஜ் அக்ராஸ், மெர்ஜ் செல், அன்மெர்ஜ். ஓகேங்களா? இப்போ இது நம்ம எல்லாமே எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஷேர் கால்குலேஷன் தானே பார்க்குறோம். இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணலாம்ல. பாருங்கள், இந்த இடத்துல மெர்ஜ் ஆகாம தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னோடய ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறேன். ஆல்ட் HM C, சென்டர் நடுவில் இருக்கணும். ஓகே, காட் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெர்ஜ் அக்ராஸ். மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்லையே லார்ஜாக இன்க்ரீஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டேன். ஆல்ட் HM A. ப்ரோ என்ன ப்ரோ இதுவும் மெர்ஜ் செல்லும் ஒரே மாதிரி தானே அப்படின்னு கேட்குறீங்களா? நோ, நீ நல்லா பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டேன். ஆல்ட் HM A க்ராஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஈச் செல் கண்டைன்ஸ் த சேம், அதாவது ஒரே ரெக்டாங்கிள் ஷேப்பில் 3 செல்லாக தான் இருக்குது. ஓகேங்களா? 3 செல்ஸாக தான் இருக்குது. இதே மெர்ஜ் செல் அப்படின்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ட் HM C, அதாவது M, ஆல்ட் HM மெர்ஜ். பார்த்தீங்களா? மெர்ஜ் செல் கொடுத்தா 3 ரோவும் சேர்ந்து அதை ஒரே செல் ஆயிடுச்சு. 3 ரோவில் இருக்கிற செல்லு. புரியுதுங்களா? இதுதாங்க டிஃப்ரென்ஸ் மெர்ஜ். இதில் அன்மெர்ஜ்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆல்ரெடி இது மெர்ஜ் ஆகிருக்கு, இதை அன்மெர்ஜ் பண்ணணும். ஸோ ஆல்ட் HM U அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மெர்ஜ் சென்டர் பார்த்துட்டோம், மெர்ஜ் அக்ராஸ் பார்த்துட்டோம், மெர்ஜ் செல்லும் பார்த்துட்டோம், அன்மெர்ஜ் செல் பார்த்துட்டோம், ரேப் டெஸ்ட் பார்த்துட்டோம். ஓகே நண்பா, இந்த இடத்துல ஏதோ ரேங்க் பிட்வீன் எது இருக்குல்ல, தெரியலையா உங்களுக்கு? ப்ரீவியஸ் கிளாஸில் இதுதானே எடுத்தோம், மறந்துட்டிங்களா? இதில் என்ன பண்ண சொல்லியிருந்தோம்? வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்க சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ நண்பா. இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய். Charteredwizard சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.